வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே சுருக்குதல் டாப்பிக்கில் 2 நாளாக நம்ம 20 கேள்விகள் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 21வது கேள்வி. இந்த இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படிங்கிற மாதிரியான சுருக்களை தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாடலில் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கேட்குறது மாதிரியான கொஷினை கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள் 21வது கேள்வி. a + b மற்றும் a - bயின் மதிப்புகள் முறையே 7 மற்றும் 4 எனில் ஏபியின் மதிப்பு. இதை 2 விதத்தில் போடலாம். நான் ரெண்டையுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, நார்மலாக நம்ம கொஷினை பார்த்தோன்னே என்ன தோணும் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா a + bக்கு 7ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி a - bக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறோன்னா ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது +b - b கேன்சல் ஆகிடும். ஏவையை கூட்டினோன்னா 2a, 7 4 கூட்டினோன்னா 11. அப்போ a = என்னவாயிடும் அப்படின்னா 11/2. இது ஏவோட வேல்யூ. அடுத்து ஏவை கொண்டு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ணோன்னா ஏவோட வேல்யூ 11/2 ப்ளஸ் b = 7. b வேணும் அப்படின்னா 7 ப்ளஸ் 11/12 இங்கே வந்துச்சுன்னா -11/2. எல்சிஎம் எடுத்தோன்னா 7 14 -11/2. 14ல் 11 போயிடுச்சு அப்படின்னா 3/2 அப்படிங்கிறது பியோட வேல்யூ. ஸோ ஏவுக்கும் பிக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏபின்னா ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 11/2 இன்ட்டு பியோட வேல்யூ 3/2. 11 33/2 4. ஏன்னா பெருக்கில் பொறுத்த வரைக்கும் அப்படியே மேலே இருக்கிறத மேலேயும் கீழே இருக்கிறத கீழையும் பெருக்கலாம். ஸோ ஆன்சர் 33/4C. இது ஒரு மெத்தட். சரி, அதாவது 2 ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணி ஏபியை கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணுறது. இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த a - b a + b கொடுத்துட்டு ஏபி கேட்குறாங்க அப்படின்னா அப்போ ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது பெட்டர்னு நினைக்கிறீங்களோ இல்லை அந்த எக்ஸாமில் கேட்குறப்ப அந்த நேரத்தில் எது ஞாபகம் வருதோ நம்ம அதை வச்சு போடலாம். இப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a - b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4ab. இது ஒரு ஃபார்முலாமா. நம்ம ஏற்கனவே நேற்றுக்கு பார்த்த கொஷின்ஸில் a + b த ஹோல் ஸ்கொயர் தனியாக ஃபார்முலா பார்த்துருப்போம், a - b த ஹோல் ஸ்கொயர் தனியாக பார்த்துருப்போம். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி சேர்ந்து வரதுக்கு மாதிரியான ஒரு ஃபார்முலா இது. a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a - b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4ab. இப்போ பாருங்கள் a + b உடைய வேல்யூ 7. 7 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 49 ஈக்குவல் டு a - bக்கு வேல்யூ 4. 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் 4ab. ப்ளஸ் 16 இங்கே வந்துடுச்சு அப்படின்னா -16. அப்போ 49லேருந்து 16 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 33. கரெக்டாக? இந்த பெருக்கல் இருக்கிற 4 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா வகுத்தல். அப்போ 33/4 ஈக்குவல்ட்டு அங்கே என்ன மட்டும் நிற்கும்னா ஏபி மட்டும். ஸோ ஆன்சர் 33/4. இது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஏபியும் கண்டுபிடிச்சி போகிறதோட ஆக்சுவலாக ஏவோட வேல்யூவும் பியோடைய வேல்யூவும் ஒரு நம்பராக வந்துடுச்சு. இப்போ 2 5 அப்படிங்கிற மாதிரி நம்பராக வந்துச்சுன்னா அப்போ அந்த மெத்தடில் போகிறதே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அங்கே அப்படி இல்லாமல் பையில் வர்றதால உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறது அப்படிங்கிறதே பெட்டராக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கேட்குறப்ப உங்களுக்கு எது ஞாபகம் வருது அது. இந்த மாடல் நான் 2 கொஷின் தரேன். நீங்கள் அதை திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க போடுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இன்னும் இந்த ஐடியா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். சரியா? அடுத்ததாக 22 பாருங்கள். சுருக்குதெல்லாம் அவங்க எந்த மாதிரி கொஷின்ஸையும் கேட்குறாங்க. இது 10th புக்கில் இருக்கும். இந்த மாடலில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே 10th புக்கில் இருக்கிறது. அதை பேஸ் பண்ணி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் பாருங்கள் சுருக்குக x² - 25/x + 3. இப்போ முதல்ல ஒன்றா வரும். x² - 25. ஏற்கனவே நம்ம இந்த மாடலில் நிறைய சொல்லியிருக்கோம். a² - b². இந்த 25 என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்படின்னா a² - b². ஃபார்முலா என்ன? a + b × a - b. ஸோ x + 5 இன்ட்டு x - 5 பை கீழே என்ன இருக்குது x + 3. அது எதுவும் பண்ண வேண்டாம். அடுத்துதான் முக்கியமானது. நடுவில் பாருங்கள் வகுத்தல். டிவைசபிள் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்னவா மாற்றிக்கணும்னா பெருக்கலாக மாற்றிக்கணும். வகுத்தல் இருந்தால் பெருக்கலாக மாற்றிக்கணும். பக்கத்தில் இருக்கிறத தலைகீழாக எழுதிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்போ தலைகீழாக எழுதுகிறோன்னா கீழே பாருங்கள் x² - 9ன்னு இருக்கா. 9 என்னென்னு எழுதலான்னா 3 ஸ்கொயர். ஸோ திரும்ப இதுக்கு சொன்னால் அதே ஃபார்முலா பாருங்கள். a + b x + 3 இன்ட்டு x - 3 பை மேலே இருக்கிறது எதுவும் பண்ண வேண்டாம் x + 5 த ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயரில் இருக்கிறது இந்த சுருக்குதல் டாப்பிக்கில் எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எது கேன்சல் ஆகுன்னு பாருங்கள். x + 3 x + 3. இந்த ஒரு x + 5 இந்த ஸ்கொயரில் ஒரு x + 5 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் மேலே x - 5 ஒரு x - 3. பாருங்கள் மேலே x - 5ம் x - 3 இருக்குது. x - 5ம் x - 3 இருக்குது. கீழே x + 5 இருக்குது. எங்கே? ஆப்ஷன் பி. புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? ஸோ இதில் சுருக்குதல் டாப்பிக்கில் வருதுன்னா பெரும்பாலும் இந்த ஸ்கொயர் வர்றது மாதிரியும்
க்யூபை பேஸ் பண்ணியும் கேட்பாங்க. நான் அந்த மாதிரி கொஷின் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். 23 பாருங்கள். எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 வகுத்தல் இங்கே 1 வரும். ஃபஸ்ட்டு இது பிரச்சனை இல்லை. எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 வகுத்தல் என்னவா மாற்றிக்கிறோம்? பெருக்கல். கீழே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதலாம். சொன்னோம் இல்லையா, வகுத்தில் பெருக்கலாக மாற்றினா பக்கத்தில் இருக்கிறத தலைகீழாக எழுதணும். மேலே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் கீழே வந்துடும். கீழே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், அது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? நேற்று கூட இந்த ஃபார்முலா சொன்னோம் பாருங்கள். லைனாக இந்த சுருக்குதல் டாபிக் டெய்லி போடுற அந்த காலையில் 5 கேள்வி சாயந்தரம் 5 கேள்வி பார்த்துட்டு வரீங்க அப்படின்னாலே ஒவ்வொன்றா புரியும். சரியா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அதுபடி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்னால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னு அர்த்தம். ஒரு எக்ஸு கேன்சல் ஆகிடும். எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். மீதி மேலே எக்ஸ் ப்ளஸ் 1 கீழே எக்ஸு, மேலே எக்ஸ் ப்ளஸ் 1 கீழே எக்ஸு. ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்ததாக கேள்வி எண் 24. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 234, ஏபி ஈக்குவல் டு 108 எனில் ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பியின் மதிப்பை காண்க. இது ஞாபகம் இருக்கா? நேற்றுக்கு போட்ட மாடல் தான். இதே மாடலில் நேற்றுக்கு போட்டோம் பாருங்கள். ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும். 2 ஃபார்முலா சொன்னோம் இல்லையா? ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா சொன்னோம்? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தோ இருக்குது 234 ப்ளஸ் 2ab. அப்போ இதை 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 216 கூட்டணும் அப்படின்னா 0 5 450. இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏ ப்ளஸ் பி வேணும்னா என்ன பண்ணணும்? இதுக்கு ரூட் எடுக்கணும். கரெக்டாக? ஏன்னா ஸ்கொயர் அந்த பக்கம் வந்தால் ரூட். அப்போ மேலே இருக்கிற நம்பருடைய வேல்யூ ரூட் 450. சரியா? அடுத்தது கீழே ஏ மைனஸ் பி. இதே ஃபார்முலா. இங்கே ப்ளஸ் வந்தால் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் 2ab பதில் மைனஸ் 2ab. அப்போ இங்கே எழுதுனா அதே 2 நம்பர் தான். 234 216 தான். ஆனால் இங்கே நடுவில் மட்டும் என்ன வந்துடும்னா மைனஸ் வந்துடும். அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 18. இது ஹோல் ஸ்கொயருக்கு. நமக்கு வெறும் ஏ மைனஸ் பி தான் வேணும் போது வந்த ஆன்சருக்கு என்ன பண்ணணும்னா ரூட் எடுக்கணும். ஸோ ரூட் 18. புரியுதா? நேற்று போடும்போது உங்களுக்கு இங்கேயே நம்பர் எழுதி காட்டியிருப்பேன். இப்போ தனித்தனியாகவே எழுதி ஆடும் சப்பும் பண்ணி காட்டிட்டேன். சரியா? மேலேயே ரூட்டு கீழே ரூட்டு. பெருக்கல்ல இருந்தாலோ வகுத்தில் இருந்தாலோ ரூட்டில் இருக்கிறத ஒன்றா சேர்த்தே பெருக்கலாம் வகுக்கலாம். அப்போ இப்போ கேன்சல் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், 9ஆவது பாட்டு அடிக்கலாமா? 9 18 9 45 50 1 2 25 2 50. இப்போ கீழே என்னவாயிடுது? 1 ஆகிடுது. ரூட் 1னா 1 தான். மேலே என்னவாயிடுது? ரூட் 25. 25க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 5. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நம்ம புரிஞ்சிக்க முடியுதா? ரொம்ப எளிமையான கணக்கு தான். ஆனால் நேற்றுக்கு இந்த மாடலில் பார்க்குறப்ப ரூட் வரல. இன்றைக்கி பார்க்குறப்ப ரூட் வரது மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக 25. இது ஒரு ஃபார்முலா பாருங்கள். இந்த ஃபார்முலாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுலேயும் அவங்க 2 3 வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 13 மற்றும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 69 எனில் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ காண்க. இது என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சி என்றது ஃபார்முலா. இதில் அவங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கொடுத்துட்டாங்க. 13 ஸ்கொயர் பண்ணுறோம் 169. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. இதோ இருக்குது பாருங்கள். இதோட வேல்யூ 69. ப்ளஸில் இருக்கிற 69 இங்கே வந்தால் மைனஸ் 69. அப்போ 169ல் 69 போயிடுச்சுன்னா 100. நமக்கு தேவை ஏபிபிசி சிஏ. முன்னாடி என்ன இருக்குது? ஒரு 2 பெருக்கல்ல இருக்குது. பெருக்கல்ல இருக்க 2 இங்கே வந்தால் வகுத்தல்ல 2. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 2 10 ஒரு 0. அப்போ ஆன்சர் 50. சார் இதை நான் ஃபார்முலாவை சொல்லாமலே கூட ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சில ஐடியா சொல்ல முடியும். என்ன ஐடியாவை சொல்ல முடியும்? முதல்ல கொடுத்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்கள். 13 ஸ்கொயர் பண்ணால் 169. ரெண்டாவது கொடுத்துருக்குற நம்பரை அதிலேருந்து மைனஸ் பண்ணுங்க அப்படின்னா 100. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா அதை 2ஆல் வகுத்துருங்க. அப்போ 50. இப்படின்னு நான் ஃபார்முலாவை சொல்லாமல் இதே மாதிரி சொல்லி முடிச்சிட முடியும். ஸ்கொயர் பண்ணுங்கள், மைனஸ் பண்ணுங்கள், 2ஆல் வகுங்கன்ட்டுன்னு. ஆனால் ஏன் அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியாது. நம்ம ஏதோ மனப்பாடம் பண்ணுறது மாதிரி ஆகிடும். ஒரு சில இடங்களில் ஷார்ட்கட் ஓகே. ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னும் போது இதெல்லாம் ஷார்ட்கட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. கரெக்டாக அந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா இப்படி போடலாம் பாருங்கள் அப்படின்னு வேணால் ஷார்ட்கட்டில் நான் சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் உங்களுக்கு மெயினாக யூஸ் ஆகும். இந்த மாடல் இப்போ இதே நம்பரை மாற்றி கொடுக்குறாங்க, இல்லை இதை தூக்கி முன்னாடி இதை தூக்கி பின்னாடின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கிறது தான்
உங்களுக்கு எந்த கொஷின் கேட்டாலும் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த அல்ஜிப்ராவில் வரும்போது ஒரு இடத்துலையும் நான் ஃபார்முலாவை சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவாம்மா? ஸோ இதோட 25 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. நான் ஒரு கேள்வி உங்களுக்கு தரேன். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் போட்டு கீழே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எந்த மாடலில் கொடுக்குறேன் அப்படின்னா 21வது கேள்வி பார்த்தோம் இல்லைங்களா, இதே மாடலில் தரேன். இதையே எனக்கு ட்ரை பண்ணுங்கள். இதில் ஒன்று, 22வது கேள்வி மாடலில் ஒன்று. சரிங்களா? இப்போ இதில் a + b a - b கொடுத்த மாதிரியே நான் என்ன கொடுக்குறேன்னா a + bயோட வேல்யூ 8, a - bயோடைய வேல்யூ 3 இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏபியுடைய வேல்யூ புரியுதா? a + b = 8, a - b = 3 எனில் ஏபியின் மதிப்பு என்ன? இது ஒரு ஹோம்ஒர்க்கு. இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சார் கண்டிப்பாக இந்த கொடுக்குற கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நேற்றே சொன்னல, வெறும் நான் நடத்துகிறத மட்டும் பார்க்குறதால மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் எப்படி போடுறது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். 22வது கேள்வி பாருங்கள். அதாவது 22வது கேள்வி மாடலில் ஒரு கேள்வி, x² - 4 / x + 1 வகுத்தல் x + 2 கீழே x + 1 த ஹோல் ஸ்கொயர் இப்படி மாற்றிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ தான் நடுவில் வகுத்தல் கொடுத்துருக்கேன் இல்லையா, நடுவில் பெருக்கல் இருந்தால் அப்படியே வச்சுக்கலாம், பக்கத்தில் இருக்கிறது எதுவும் பண்ண வேண்டாம். வகுத்தல் இருக்குன்னா இந்த பக்கத்தில் கொடுத்துருக்க டேர்மை என்ன பண்ணணும் அப்படின்னா தலைகீழாக மாற்றணும். ஏன்னா இப்படி வகுத்தல் கொடுக்குறப்ப இப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 2 கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு இதோட அடுத்த 5 கேள்விகளை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.